தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டதை மோடியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் பாஜக கூட்டத்தில் ஆதங்கமாக பேசியிருப்பதாக பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்று சென்னையில் மிக முக்கியமான நிறைய விஷயங்களை கோடிட்டு மனம் திறந்து மக்கள் மன்றத்தில் பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதில் மிக மிக முக்கியமானது எப்படி தமிழகத்தில் ஊழல் என்கின்ற ஒரு வார்த்தை எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது, மக்கள் இப்போ ஊழலுக்கு எதிராக எப்படி மனநிலையில் இருக்கிறாங்க என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக அவருடைய குடும்பம் மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், விவசாய மக்கள், இளைஞர்கள், பெண்கள், இவர்கள் எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். அவங்க குடும்பத்தில் நான் இருக்கேன், என் குடும்பத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத மோடியின் குடும்பம், மோடி கா பரிவார் அப்படிங்கிற வார்த்தையில பேசியிருக்காங்க. அது நம்ம அனைவருக்குமே தெரியும். எப்போ மோடி அவர்கள் 17 வயசுல வீட்டை விட்டு 1967 வெளியே வந்தாங்களோ அன்னைக்கு இருந்து நம்முடைய நாட்டுக்காக உழைக்கக்கூடிய உத்தம தலைவர். இரண்டாவது, எப்படி கோபாலபுரம் திமுக தன்னுடைய குடும்பத்திற்காக வேலை செய்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி, இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் திரும்ப அந்த பணம் மக்களுக்கு வர வேண்டும் என்பதையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் திமுகவினுடைய அமைச்சர், முதலமைச்சருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. அதாவது இதுபோன்று பேசவர்கள் இன்னும் அரசு பதவியில் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறதையும் பிரதமர் பேசியிருக்காங்க. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் அவர்கள் இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை பிரதிபலித்து பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக சென்னையினுடைய போதை கலாச்சாரம், தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம், குறிப்பாக இந்த ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அது எந்த அளவுக்கு சில மனிதர்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தனக்கு எவ்வளவு பெரிய கவலை அது கொடுக்குது. ஒரு குடும்பத்தினுடைய தந்தை தாய் எப்படி தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்களோ அது என்னையும் உறுத்துகிறது. அதனால் நான் உங்களுக்கு மோடியின் கேரண்டியா சொல்றேன், குறிப்பாக இந்த ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், போதை கலாச்சாரம், இதை நம்முடைய சமுதாயத்திலிருந்து துடைத்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை பாரதிய ஜனதா கட்சியினான அரசு செய்யும் என்பதையும் உறுதி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.